4.5 வருட ஆட்சி நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நல்லா பண்ணுவாங்கன்னு நம்புறேன். அரசை விமர்சனம் செய்யும் அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கான்றது தெரியல, எனக்கு தகுதி இருக்கான்றது வந்து தெரியல. தவறுகள் எந்த அரசாங்கம் இருந்தாலும் இப்போ முன்னாடி இருந்த அரசு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்தது. அப்போ இந்த கட்சியோட அந்த கட்சி பெருசாக தெரிஞ்சு, இப்போ இந்த கட்சி ஏதாவது தவறு பண்ணும்போது இந்த கட்சியோட அப்புறம் அந்த கட்சி பெருசாக தெரியும். அப்புறம் இந்த 2 கட்சி பிரச்சனை பண்ணும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒரு புது கட்சி வரும்போது உங்களுக்கு என்ன தெரியும்? இதோட அந்த கட்சிக்கு போயிடலான்னு தெரியும். அப்புறம் அந்த கட்சியை கொண்டு வந்து சீட்டில் உட்கார வச்சிங்கன்னா என்ன தெரியும்? இதுக்கு அவங்க 2 பேருமே எவ்வளோ பரவாயில்லன்னு தெரியும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். மனிதர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாகவே வளர்ச்சி என்ன, உண்மையாகவே நோக்கம் என்ன, உண்மையாகவே நாம் எதை நோக்கி செல்கிறோம் என்ற அந்த புரிதலோடு உங்களுக்கு இறைவன் வந்து ஆன்மாவை கொடுத்திருக்கிறார். ஜனநாயகம் என்ன கொடுத்துருக்கு? ஓட்டுரிமையை கொடுத்துருக்குது. அப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய தகுதி உங்கள்கிட்ட தான் இறைவன் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஜனநாயக முறையிலையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் சரியில்லைன்றது சரியாக இருக்காது என்று வந்து நான் வந்து கருதுகிறேன். ஸோ மறுபடியும் உங்களுக்கு ஆப்ஷன் வரப்போகுது. அதை நீங்களே முடிவு செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று வந்து நான் வந்து கருதுகிறேன்.